மாணவன் லேர்ன் கோடில் ரொம்ப ஆன் டிமாண்ட், அதாவது வந்து ரொம்ப பாப்புலரான கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியாக்ட். இந்த ரியாக்ட் அப்படிங்கிற இந்த ஃப்ரண்ட் அண்ட் கோர்சஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 5000 பீப்புள் உங்களுடைய கரியரை சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதாவது ஃப்ரெஷராக இருந்து இல்லை வந்து அவங்க வந்து ஏற்கனவே வேற ஒரு டொமைனில் இருந்து நியூவா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய கரியரை பர்சியூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு கோர்சஸ். நாங்கள் இனிஷியலாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 years பிஃபோர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியாக்ட் கோர்சஸை வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருந்தோம். நல்ல ஒரு வியூஸு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ். நீங்கள் எது எடுத்தாலுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எங்களுக்கான பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கிடைச்ச ஒரு டுட்டோரியல் சீரியஸ்னால் அது ரியாக்ட் தான். இப்போ ரியாக்ட் வந்து இந்த 4 வருஷத்தில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போ புது ஒரு டுட்டோரியல் சீரியஸாக நாம் வந்து திரும்பவும் ரியாக்ட் ஜேஎஸை வந்து நம்ம யூடியூப்ல போட போகிறோம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். இப்போ நீங்கள் பேசிக்காக பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரியாக்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம திங்க் பண்ணும்போது, இப்போ நீங்கள் ஒரு நியூவாக ரியாக்ட் படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கில் செட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும், ஜாபும் சீக்கிரமாக வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தான் ரியாக்ட். சரி, இப்போ நீங்கள் நெட்டில் போயிட்டு ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க் வரும். அதில் எனக்கு வந்து கொஞ்சம் சில லிங்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச லிங்க். அது எது அப்படின்னா MongoDB அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரோட் மேப் .sketch. இந்த வெப்சைட் பார்த்துட்டிங்கன்னா நிறைய லேர்னிங் பாத், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப் ஆகணும்னா என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வரும்போது அது வந்து ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, அது எல்லாமே வந்து இந்த டெவாப் ஸ்கில். இப்போ நம்ம மாணவன் லேர்ன் கோட் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஒரு கரியர் ஓரியன்டாக கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்ட், பேக் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு MERN ஸ்டாக், அப்புறம் டெவாப்ஸ் செப்பரேட்டாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கிளவுடு. ஏன்னா டெவாப்ஸில் வந்து கிளவுடு ஒரு பார்ட். ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன டிமாண்டாக இருக்கோ அதை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதாவது நிறைய கோர்சஸ் வந்து ரொம்ப ஆஃபரபிள் ப்ரைஸ்க்கும் கொடுத்துருக்கோம். நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ திரும்ப எங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாக்டை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, திரும்பவும் புதுசாக வந்து நீங்கள் வந்து டுட்டோரியல் சீரிஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ கான்செப்ட் வைஸ் எதுவும் பெருசாக சேஞ்ச் ஆகல, இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டுட்டோரியல் சீரிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிறப்போ ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது ஒரு பார்ட். அதில் வந்து நீங்கள் HTML, CSS, JavaScript, அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக நோடு, அதுக்கப்புறம் ரியாக்ட். இதுதான் இந்த லேர்னிங் பார்ட். இது அப்படியே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் Node.js, ஒரு டேட்டா பேஸ், அது வந்து MongoDB இருக்கலாம், இல்லை வந்து RDBMS ரிலேட்டடாக இருக்கக்கூடிய MySQL இல்லை PostgreSQL இருக்கலாம். அதுக்கப்புறம் பேசிக்காக வந்து கிளவுட் நாலேஜ், அப்புறம் டெவாப்ஸ், இந்த மாதிரி. இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக்கு. இதே வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா பேசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா HTML இருக்கக்கூடிய அந்த பேசிக் சின்டெக்ஸ். இதுவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்கும். இந்த பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு பிகினர் லெவல் கோர்ஸ். எல்லாமே எண்ட் டு எண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த HTML, CSS, JavaScript. இது வந்து யாரெல்லாம் ரியாக்ட் வந்து ரொம்ப பிகினராக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம இந்த கோர்ஸும் அசைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் ரோட் மேப்பில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல HTML, CSS, JavaScript படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் Git. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு அப்படின்னா வெறுமனே வந்து ஒரு பேசிக் ஸ்கில் செட் மட்டும் இருந்துட்டு அவங்க ஃப்ரண்ட் எண்ட் மேலே போக முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஜாவாஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் அடிஷனலாக Git, அதாவது சோர்ஸ் கோடை மேனேஜ் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட் லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது மார்க்கெட்டில். இதில் ரொம்ப பாப்புலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியாக்ட் அண்ட் ஆங்குலர். ரியாக்ட் தான் வந்து இன்னைக்கு வந்து டிமாண்ட். எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் டிபெண்ட் ஆன் அவங்களுடைய கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய டிமாண்டை பொறுத்து இல்லை ப்ராஜெக்டை பொறுத்து சில பேர் வந்து வேற ஸ்கில் செட்டை படிப்பாங்க. பட் ஒரு கரியரில் நீங்கள் வந்து குயிக்காக நீங்கள் ஜாப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரியாக்ட் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இந்த ரியாக்ட் ரிலேட்டடாக தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபர்தராக நம்ம டுட்டோரியல் சீரிஸ் போட போகிறோம். சரி, இப்போ ரியாக்ட் அப்படின்னு வரும்போது ரைட்டா, இப்போ நீங்கள் வந்து இந்த ரியாக்டுடைய வெப்சைட்டே இப்போ சேஞ்ச் ஆகிட்டு, நான் இப்போ வந்து அடுத்தது கூகுளில் வந்து ரியாக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ react.devங்கிறது வந்து இப்போ நியூ வெப்சைட். இன்னும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓல்டு வெப்சைட் வந்து ரெஃபர் பண்ணுறவங்க இன்னும் இருக்கிறாங்க. ஏன்னா கான்செப்ட் வைஸ் பெருசாக சேஞ்ச் ஆகலை. இந்த வெப்சைட்டுக்கும் பழைய வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா legacy.reactjs.org இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பழைய டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணுறது. இப்போ நிறைய கொஷின்ஸ் என்னன்னா, இப்போ வந்து ரியாக்ட் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சா, புதுசாக நான் படிக்கணுமா, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸ் எந்த சேஞ்சஸும் இல்லை. யூடியூப்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த டுட்டோரியல் சீரிஸை நீங்க இன்னும் தாராளமாகவே இன்னும் இப்போ வரைக்குமே நீங்க படிக்கலாம். அது முக்கியமா பார்த்துட்டீங்க அப்படின்னா காம்போனன்ட்னா என்ன, ப்ராப்ஸ் கான்செப்ட், ஸ்டேட் கான்செப்ட், எல்லாமே என்னெல்லாம் நீடோ அது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். நம்ம பழைய கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்க புதுசு பழசுங்கிற விஷயத்துக்கு நீங்க வர தேவை கிடையாது. சரி, இப்போ பழைய வெப்சைட்டுக்கு புது வெப்சைட்ல, பழைய வெப்சைட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்டடா இருக்கும். புது வெப்சைட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த லேர்ன் அப்படிங்கிற போனீங்க அப்படின்னா இங்க
இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதே தான், நிறைய எக்ஸசைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீடைலா கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் டிஃபரெண்ட். ரைட், இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போவோம். ஒரு கான்செப்டா நம்ம வரக்கூடிய டியூட்டோரியல் சீரிஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இன்ஸ்டாலேஷனே பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச் இருக்கு. கேன் ஐ யூஸ் ரியாக்ட் வித்வுட் ஃப்ரேம் ஒர்க்? இப்போ இன்னும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ ரியாக்ட்ங்கிறது என்ன, அப்புறம் ஃப்ரேம் ஒர்க்னா என்னங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து ஃபர்தரா நம்ம டியூட்டோரியல் சீரிஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டியூட்டோரியல் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய கான்செப்ட், அது முக்கியமா வந்து ரொம்ப டீப்பா ரியாக்ட வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறக்கூடிய ஒரு யூடியூப் சீரிஸா இது இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதே மாதிரி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. பிளஸ் நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்க.